அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களே, புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியுடன், புரட்சி தலைவி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த நம் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆசியுடன், கழகத்தின் பொதுச் செயலாளர், நாளைய முதலமைச்சர், மக்கள் நலம் காக்க பல நலத்திட்டங்களை கொண்டு வந்த நலத்திட்ட நாயகர், உங்களுக்காக உழைக்க உங்கள் நலன்களை காக்க சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சராக போட்டியிடும் நம் மாண்புமிகு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, ஒரு ஊழல் மிக்க இந்த திமுக அரசை ஒரு ஊழல்வாதி சுந்தரம் அவர்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு வார காலமாக இங்கே இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும், உண்ண உணவு, போர்வை போன்ற பல உதவிகளையும் செய்து உங்களுக்காக உழைத்தவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே அது மக்கள் பணியாற்றும் கழகம், மக்களை வஞ்சிக்கும் கழகம் தான் திமுக. எங்கள் மாமா அதுக்கு சாட்சியே எங்கள் வட்டக்கழக செயலாளர் சண்முக சுந்தர மாமா அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பள்ளத்துல நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டோம், இந்த இடம் எப்படி இருந்துச்சு, யாரு உங்களுக்காக நின்றால். சட்டமன்ற உறுப்பினர் உங்களை பார்த்தாரா? எத்தனையோ பேர் உங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்திருக்கலாம். உங்களுடன் களத்தில் நின்று உங்களுக்காக நின்றவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். ஆனால் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களை பார்த்தாரா? இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்தாரா? இல்லை. நாங்கள் இந்த வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கல்யாண மண்டபம் அமைத்து அவர்களுக்கு 3 வேளை உணவு, அவர்களுக்கு உண்ண உடை, படுக்க பாய், போத்திக்கொள்ள போர்வை என்ற அனைத்து சகல வசதிகளையும் செய்து அவர்களை கண் போன்று காத்தோம். ஆனால் அந்த சூழலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர், அன்றைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. அவர்களை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உங்களை பார்க்க வருவார்கள். ஓட்டு கேட்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கல்யாண வீடு, காது குத்துனா கவர் கொடுக்க வருவாரு. அதுக்கப்புறம் டாஸ்மாக் கடை ஓபன் பண்ணா உங்களுக்கு வருவாரு. மித்தபடி அவர் உங்களெல்லாம் பார்த்து நினைக்கவே மாட்டாரு. அவருக்கு நிறைய யோசனைகள் உண்டு. எப்படின்னா, இந்த மேயர்கிட்ட இருந்து எப்படி நம்ம இந்த பிரச்சனைய கொண்டு போய் அவரை எப்படி மேயர் பதவியிலிருந்து இறக்கணும், சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்களை எப்படி சரி கட்டணும், அனைத்து மாமன்ற உறுப்பினர், அனைத்து திமுக மாமன்ற உறுப்பினர்களே அவர் மீது அதிருப்தியில் தான் உள்ளார்கள். ஏன்? அவங்களும் திமுக காரங்க தானே, ஏன் அதிருப்தியில் இருக்காங்க? ஏனென்றால் மக்கள் பணிக்கு அவர்கள் எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை. நீங்க அந்த கவுன்சிலரை பார்த்து கேட்பீங்க, இப்படி சாக்கடை ஓடுது என்னன்னு கேட்டா அவர் நேரம் மாமன்ற கூட்டத்தில் கேட்பாரு. ஒண்ணு செஞ்சு கொடுக்கலன்னா என்ன செய்ய முடியும்? அவர் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாம இப்படி எத்தனையோ மாமன்ற உறுப்பினர் அதிருப்தியில், அதில் ஒருவர் கட்சியை விட்டு வெளியேயும் வந்துள்ளார். அதனால் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். திமுகவினரை பொறுத்த மட்டுக்கும் உங்கள் எல்லாரோட மதிப்பு மிக்க வாக்குகளை காசு கொடுத்து வாங்கிடலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் நீங்க இங்க வந்தா அவரை மறிச்சு நீ இதெல்லாம் செஞ்சியா நீங்க கேட்பீங்க. அதை தவிர்த்து கொள்ளவே அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்க வருவதையே தவிர்க்கிறார்கள். பல ஊர்களில் சாலைகளை மறித்து மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்களால் பதில் கூற முடியாமல் ஓட்டு கேட்பதையே அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து நேத்து ஒருத்தர் மாட்டிருக்காருன்னு பேப்பர்ல வந்திருக்கு. மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரு. அதை நமது ஆற்றல் மிக்க தேர்தல் அவசர குழுவினர் அவர்களை மறக்கி பிடித்து அவர்கள் மீது எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்கள் வாக்குகளை நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்ல, 2 தாளம் 3 தாளம் 4 தாளம் கொடுத்தா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சுக்கிட்டாங்க. அவ்வளவு இலக்காரமா நம்ம ஓட்டை கொடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள், கொடுக்கலாமா? அவர்கள் என்ன உங்களை எல்லாம் ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்கள் நலம் காக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் எடப்பாடி இருக்கும்போது 5 லட்சம் கோடி இருந்துச்சு. இப்ப 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, 10 லட்சம் கோடி ஆகி போச்சு. 10 லட்சம் கோடினா ஒவ்வொருத்தர் தலையிலும் 2.5 லட்சம் வரைக்கும் கடன் இருக்கு. இன்னும் நீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் கோடியா 15 லட்சம் கோடி ஆக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தர் தலையிலையும் 4.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும். கடைசியில ஸ்ரீலங்கா மாதிரியும் பாகிஸ்தான் அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம வறுமையில் நாம் தேய்த்து விடுவோம். அதனால் மக்களை இன்னொரு முறை மக்களை வஞ்சிக்கும் திமுகவிற்கு வாக்குகளை செலுத்தாதீர்கள்.
அவர்களை ஒரு கிளீன் ஸ்வீப் என்பார்கள். அவர்களை அடியோடு ஒதுக்கிவிட்டு எப்படி 2011 அவர்களுக்கு எதிர்க்கட்சி இடம் கூட நம்ம கொடுக்கலையோ அதே மாதிரி இந்த தடவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும்பான்மையான வெற்றியை தருமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வரிசை எண் 3 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இரட்டை சின்னத்தில் நான் நிற்கிறேன். அதற்கு நீங்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அளித்து மீண்டும் நல்லாட்சி மலர வேண்டும். எடப்பாடி நல்லவர் ஆள வேண்டும். எடப்பாடி அண்ணன் ஆள வேண்டும். சட்டம் பாளையங்கோட்டையை மீட்க வேண்டும். அப்பொழுதுதான் அடிப்படை வசதிகளை நாங்கள் உங்களுக்கு தர முடியும். அந்த தெருல ஏத்த தெருல போனீங்கன்னா சாக்கடை நடு ரோட்ல தான் இருக்கு. நான் அன்னைக்கு போய் பார்த்தேன். இந்த கோயிலுக்கு ஏத்த தெருல போனீங்கன்னா சாக்கடை ரோட்ல தான் இருக்கு. சரியான சாலைகள் ரோடு கிடையாது. இத மாதிரி இங்க எத்தனை இருக்கு. இப்ப நிக்கிற ரோடே பாருங்களேன், வேற எங்கேயும் போக வேண்டாம். நிக்கிற ரோட பாருங்க எப்படி இருக்குன்னு. இது அநியமா எனக்கு தெரிஞ்சு வெள்ளத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு. அதுக்கப்புறம் போட்டாங்களா? அவர்களுக்கு கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஒரு சின்ன பையன்னா என்னை எதிர்கொள்ள முடியாமல், நான் கேட்கும் கேள்விகளுக்கு எதிர்கொள்ள முடியாமல் அவன் 500, 1000, 2000 கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு சாட்சி பேப்பர் நியூஸ் பிடிச்சிருக்காங்க. திமுகவை சார்ந்தவரை பிடிச்சிருக்காங்க. அப்போ உங்க வாக்கு ஒரு 2 தாள் 3 தாள்ல எல்லாமே சரியாயிருமா? 5 வருஷம் இந்த 2 தாள் 3 தாளை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா 5 வருஷம் கஷ்டப்பட போறது யாரு? நீங்களே சொல்லுங்க. 5 வருஷம் கஷ்டப்பட போறது யாரு? அதனால் சிந்தித்து வாக்களியுங்கள். உங்க பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்காங்க, வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. அது நான் இன்னும் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். நாங்கள் ஆட்சியில் ஏறினவுடன் மாதம் 1000 ரூபாய் அளித்து விடுவோம் என்று அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு. தந்தாரா? 27 மாசம் கழிச்சு தந்தாரு. இப்ப ஓட்டுக்கு 2000, 3000 கொடுக்கறவர்கிட்ட நீங்க திருப்பி கேளுங்க. சேர்த்து அந்த பழைய பாக்கியர் 27 வை, அதுக்கப்புறம் பாப்போம். நீங்க சொல்லி அனுப்புங்க, உங்ககிட்ட வாரான்னு பார்ப்போம். நான் சொல்றேன் சரியா தப்பா? நீங்களே சொல்லுங்க. சரிதானே? அதனால வாக்கை நம் விலை கொடுத்து என்னைக்குமே நீங்க கொடுக்காதீங்க. உங்கள் பணத்தை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். ஆனால் சிந்தித்து வாக்களியுங்கள். உங்களுக்காக உழைத்தவர் யார், உழைப்பவர் யார், உழைக்க போவது யார் என்று நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். அப்பொழுதுதான் மக்கள் நலம் காக்கப்படும், நல்லாட்சி மலரும். எங்க மாமா சுந்தரம் மாதிரி எப்போதுமே உங்களுக்கு உறுதுணையா நிப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், அது வெள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்காக அவர் நிப்பாரு. அதே மாதிரிதான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மக்களுக்காக தான் அது நிற்கும், மக்களுக்காக தான் அது சிந்திக்கும், மக்களுக்காக தான் நலத்திட்டங்களை வழங்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் வாக்குகளை பெரும்பான்மையான வாக்குகளை எனக்கு அளிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் வேண்டி வழங்கி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.